கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்நிகழ்ச்சி மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஒரு வேத தியானம், யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம், அதோடைய 12வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 42வது அதிகாரம், அதனுடைய 12வது வசனம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் கர்த்தர் அங்கே சொல்கிறார். கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்க முடியும். யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, யோபுவின் சரித்திரங்கள் நமக்கு நன்றாக தெரியும். யோபுவின் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்கள், நடந்த நஷ்டங்கள், நடந்த வேதனைகள், நடந்த இழப்புகள் எல்லாம் நமக்கு தெரியும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்ம அநேக விதத்தில் அநேக காரியங்களை இழந்து நம்ம தவித்து கொண்டிருக்கிறோம். யோபுவின் வாழ்க்கையில் அவன் பிள்ளைகளை இழந்தான். யோபு தனக்கு சொத்துக்களை இழந்தான். யோபு ஆடு மாடுகளை இழந்தான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோபுவின் வாழ்க்கையில் ஸ்தோத்திரம், ஒரு பெரிய வியாதி அவனுக்கு வந்ததுனால யோபு எல்லாவற்றையும் இழந்து போனான் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்ம அநேக காரியங்களை நினைத்து அநேக நேரங்களில் நம்ம அநேக காரியங்களை குறித்து வேதனை பெற்று கொண்டிருக்கலாம். அநேக காரியங்களை நம்ம இழந்து தவித்து கொண்டிருக்கலாம். அநேகரை பாருங்க, வியாதி வந்ததுனால ஸ்தோத்திரம், மருத்துவமனைக்காக அநேக செலவினங்களை செய்து வீடை இழந்திருப்பாங்க, சொத்துக்களை இழந்திருப்பாங்க, பணங்களை இழந்திருப்பாங்க. இப்படி அநேக காரியங்களை இழந்து இன்னைக்கு ஐயோ எல்லாவற்றையும் இழந்து போனேனே என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டிருக்கலாம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம், தொழில் செய்தனால நஷ்டங்கள் வந்திருக்கலாம். தொழில்னால நீங்க எதிர்பார்த்த லாபங்கள் வராம போயிருக்கலாம். நீங்கள் செய்த தொழில்கள் உங்களை தரித்திரத்தில் கொண்டு போய் விட்டிருக்கலாம். ஒன்றை இல்லாமல் ஆக்கி நீங்கள் தொழிலை இழந்திருக்கலாம். வேலை வாய்ப்புகளை இழந்திருக்கலாம், வருமானங்களை இழந்திருக்கலாம். உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும், சொத்து, சுகம், வீடு, எல்லாவற்றையும், நிலங்கள் எல்லாம் நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் இழந்து போனவைகளை திருப்பி தருகிற தெய்வம் தான் இன்றைக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான பிரியமுள்ள தெய்வ பிள்ளைகளை, இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும், நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும், நமக்குள்ள ஒரு ரட்சிப்பு வெளிப்படணும், நமக்குள்ள ஒரு திட்ட நம்பிக்கை நமக்குள்ள வரணும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நீங்க இன்றைக்கு என்னத்தை இழந்து கொண்டு கலங்கி நிற்கிறீங்க? எந்த விஷயத்தை குறித்து கலங்கி நிற்கிறீங்க? எந்த காரியத்தை குறித்து கலங்கி நிற்கிறீங்க? நீங்க இழந்ததுனால உங்க சுற்றுப்புறத்தார், உங்க நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் உங்களை இழந்திருக்கலாம். யோபுவின் வாழ்க்கையில அதே போலதான் அநேகர் யோபுவை இழந்தார்கள். அநேகர் யோபுவை பார்த்து பல விதத்தில் சொன்னார்கள். கூட இருந்த மனைவி கூட யோபுவை விட்டு விலகின சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் அந்த யோபு எல்லாவற்றையும் இழந்தாலும் அவன் கர்த்தரை மட்டும்தான் புரிந்து கொண்டான். பிரியமானவர்களே, அந்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டால், அந்த இயேசுவை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த இயேசுவோடு காணப்பட்டான் பாருங்க, வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கு
நம்ம என்னத்தை இழந்து கொண்டிருக்கிறோம்? எல்லாவுக்கும் இழந்தாச்சு என்று சொல்லி நம்ம இயேசுவை கூட இழந்து கொண்டிருப்போம். எல்லாவுக்கும் இழந்தாச்சு, நீ இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று சொல்லி நம்ம இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கலாம். எல்லாவுக்கும் இழந்துட்டு ஆமை ஸ்தோத்திரம், இயேசு வேண்டாம் என்று சொல்லி தூரமா இருக்கீங்களா? இயேசு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவுக்கு வழி விலகி போனீர்களா? இயேசு வேண்டாம் என்று சொல்லி இயேசுவை சார்ந்து வாழ வேண்ட நீங்கள் இயேசுவுக்கு தூரமாய் போனீர்களா? ஆனா இயேசு உங்களை மறக்கவே இல்லை. இயேசு உங்களை மறப்பதே இல்லை. இயேசு உங்களை கைவிடுவதே இல்லை. இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசு உங்களை தொடுவார். உங்கள் பலகீனங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்களை எதிர்பார்ப்புகளை கர்த்தர் அறிந்து நிச்சயமாக கர்த்தர் அற்புதங்களை செய்வார். பணங்களை இழந்தீங்களா? கடன் பாடத்தினால பணங்களை இழந்தீங்களா? சொத்துக்களை இழந்தீங்களா? வீடை இழந்து போனீங்களா? லோன் கட்ட முடியாம வீடை இழந்தீங்களா? கடனால சொத்துக்களை இழந்தீங்களா? வட்டிக்கு மேல வட்டி, ஃபைனான்ஸ் கட்ட முடியல, வாகனத்தை இழந்தீங்களா? வீடு லோன் கட்ட முடியல என்று சொல்லி ஸ்தோத்திரம், அந்த வீடை இழந்து போனீங்களா? எதை குறித்து நீங்க இழந்தீங்க? எந்த காரியத்தை இழந்து போனீங்க? எந்த விஷயத்தை இழந்து போனீங்க? எந்த காரியத்துல நீங்க இழந்து போனீங்களோ இழந்தவைகளை ரெட்டிப்பாய் தருவதற்காக தான் இயேசு உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, யோபுவின் வாழ்க்கையில அனுபவித்த காரியங்களை காட்டிலும் நீங்கள் எதுவும் இழந்து போகவில்லையே. யோபு அநேக விஷயங்களை இழந்தான். பிள்ளைகளை இழந்து போனார், வீடை இழந்து போனார், சொத்துக்களை இழந்தார், ஆடு மாடுகளை இழந்தார், எல்லாவற்றையும் இழந்து போனார் இல்லையா? நம்ம எதுவுமே இழக்கவில்லை இல்லையா? நம்ம வாழுற வீடு தானே இழந்து போனோம், இல்ல நம்ம குறிப்பிட்ட இடத்தை தான் நம்ம இழந்து போனோம், குறிப்பிட்ட பணத்தை தானே இழந்து போனோம். ஆனா நிச்சயமாக நீங்க இழந்து போனவைகளை ரெட்டிப்பாய் கர்த்தர் இன்றைக்கு தரப்போகிறார். ஸ்தோத்திரம். எந்த பிள்ளையை குறித்து பாரப்பட்டு கலங்கி நிற்கிறீங்களோ, இந்த பிள்ளை இழந்து போயிடுவேன் என்று சொல்லி நீங்கள் பாரத்தோடு இருக்கீங்களா? உங்கள் புருஷனை இழந்து போயிடுவேன் என்று சொல்லி பாரத்தோடு நின்று கொண்டிருக்கீங்களா? மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். பல விதத்தில் நெருக்கப்பட்டு காணப்பட்டு கொண்டிருக்கலாம். எந்த இடத்துல நீங்கள் வருத்தப்பட்டு, எந்த இடத்துல பாரத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த இடத்துல இயேசு உங்களை தேடி வருவார். எந்த இடத்துல நீங்கள் வருத்தப்பட்டு அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்களோ அந்த இடத்துல இயேசு வருவார். நீங்கள் சிந்திக்க ஒவ்வொரு கண்ணீருக்கும் நிச்சயமாக கர்த்தர் பதில் தருவார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்துல நீங்கள் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அந்த யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்தார் என்று சொன்னா, உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் அநேக அற்புதங்களை செய்வார். யோபுவின் வாழ்க்கையில கர்த்தர் அநேக ஆசீர்வாதத்தை கொடுத்தார் என்று சொன்னா, நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற விஷயத்துல ஒரு பெரிய அற்புதத்தை இயேசு உங்களுக்கு தர போதுமானவராக இருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, யோபுவின் முன்னிலைமை பார்க்கிலும் அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். அவனுக்கு 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏறுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாகின. 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் அவனுக்கு பிறந்தார்கள் என்று சொல்லி வேதத்தில் நம்ம வாசிக்க முடியும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அந்த யோபு கர்த்தரையே பிடித்துக் கொண்டார். அந்த யோபு தெய்வத்தையே ஆராதித்துக் கொண்டார். அந்த யோபு கர்த்தரையே உறுதியாய் பிடித்துக் கொண்டிருந்ததாலதான் அந்த யோபுக்கு அற்புதம் நடந்தது. அந்த யோபு ஆண்டவரை ஒருபோதும் மறந்து போகவில்லை. அந்த யோபு ஆண்டவரை தூசிக்கவில்லை. அந்த யோபு ஆண்டவருக்கு வழி விலகி போகல, ஆண்டவருக்கு விலகி போகல. அவர் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று சொல்லி அந்த யோபு காணப்பட்டார். அதே போல தாங்க ஒவ்வொரு நெருக்கம் வரும்பொழுது நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு பாடுகள் வரும்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு வேதனை வரும்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். தெய்வத்துக்கு சித்தம் இல்லாம ஒண்ணு கூட நம்ம வாழ்க்கை நடக்காது. தெய்வத்துக்கு அனுமதி இல்லாம சத்துரு நம்ம மேல கை கூட வைக்க முடியாது. பாருங்க, நிச்சயமாக அந்த யோபு கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தான், கர்த்தருக்கு நன்றி செலுத்தினான், ஸ்தோத்திரம் செலுத்தினான். அதனால அந்த யோபுவை கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்றைக்கும் இந்த நாளில நம்ம அநேக காரியங்களை குறித்து வேதனை பெற்றுக் கொண்டிருக்கோம் ஐயா, இல்லையா? நம்ம வேதனை பற்றி கர்த்தருக்கு தூரம் போய் இருக்கிறோம். ஐயோ, கர்த்தர் தந்த வீடு விலகி போனது, கர்த்தர் தந்த காரியங்கள் என்று சொல்லி அநேக காரியத்தை குறித்து நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் தந்த வாழ்க்கை என்று சொல்லி அநேக
விஷயங்களை குறித்து நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். எந்த காரியத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் கர்த்தர் நிச்சயமா அற்புதங்களை செய்வா. யோபுவின் முன்னிலைமையை முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை ஆசீர்வதித்தார் என்று சொன்னா, இன்றைக்கு நிச்சயமாக உங்க வாழ்க்கையில முன்னிலைமை பார்க்கலும் பின்னிலைமை கர்த்தர் ஆசீர்வதிப்பா. முன்னிலைமையில பார்க்கலும் பின்னிலைமை கர்த்தர் உங்களுக்கு அற்புதமாய் ஆசீர்வாதமாக்கி தருவா. இந்த வார்த்தையை பிடித்து நம்பி செபித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு எண்ணற்ற நன்மைகள், ஒரு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கையில தந்து உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். யோபுவை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் உங்களையும் உங்கள் தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எண்ணற்ற நன்மைகளை கொடுத்து தோத்திரம் எந்த காரியத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ அந்த விஷயத்துல இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் தருவார். ஐயோ குழந்தை பாக்கியம் இல்லையே, குழந்தை பிள்ளைகளை நினைக்கலாம், நீங்க ஒரு பிள்ளைக்காக வந்து ஜெபிப்பீங்க, கர்த்தர் 2 பிள்ளைகளை நிச்சயமாய் தருவார். நீங்க குழந்தை இரட்டிப்பான ஆசீர்வாதம், நீங்க குழந்தை பதிலாக இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையை நம்பி விசுவாசித்து ஜெபியுங்க. இந்த வார்த்தையை பிடித்து வைத்து ஜெபியுங்க, விசுவாசிங்க, கர்த்தரை தேடுங்க. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென்.